ரீசெண்டாக நடந்த எம்எம்சி செஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். கிளைண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொன்னாங்க. 10K 5K 2K ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்சர் சொன்னாங்க. கேட்டுட்டு அப்படியே வந்து ஒரு வாய்ஸ் நோட்டை வந்து எங்களோட எம்எம்சி குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஹாய் ப்ரோ, ஒரு குட் நியூஸ். ஒரு டீல் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. வெல்னஸ் கோச்சாக இருக்காங்க, இந்தியா தான் ப்ரோ. அவங்க லிங்க்டின்ல 40K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் மந்த் வந்து ஒரு லீடுக்கு 1000 சொல்லியிருக்காங்க. செகண்ட் மந்தில் இந்த ஃபஸ்ட் மந்த் ரிசல்ட் அவங்களுக்கு நான் காட்டின பிறகு செகண்ட் மந்த்லேருந்து மந்த்லி பேக்கேஜுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் மந்த்லேருந்து நான் 30K சொல்லியிருக்கேன். இது ரிசல்ட் காட்டின பிறகு அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஒரு தடவை குரூப்பில் போட்டிங்களா ப்ரோ, கம்யூனிட்டியில் ஒருத்தங்க வந்து 3 கனெக்ஷன் வச்சு ஒரு டீல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன் ப்ரோ, நம்மளாம் பண்ணுவோமா அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் வந்து 10 கனெக்ஷன் ப்ரோ. இப்போ நான் பண்ணையில் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கல ப்ரோ அந்த அக்கௌண்ட்டு, அதில் தான் நான் பண்ணேன். 10 கனெக்ஷன் இருக்கையில் இது நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. என்னுடைய பழைய ரீல் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து 50 கனெக்ஷன் இருக்கு சொல்ல ஒரு ஃபஸ்ட்டு டீலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது, கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கணும், ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கணும், நிறைய ரீச் போகணும், அப்போ தான் எனக்கு வந்து கிளைண்ட் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அது கிடையவே கிடையாது. அதை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு வேனிட்டி, சரிங்களா? அது ஒரு அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது.